யங்கஸ்ட் சன் ஆஃப் நான்மும் கிளான் அப்படிங்கிற மானோட பார்ட் 1 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த ஹென்ரி டிமன் மானுவா வந்து முடிய போகுது. ஸோ, அதனால இப்ப இந்த புது மானுவாவ கன்டின்யூ பண்றதுக்கு முன்னாடி நம்ம அத போடும்போதே இதையும் சேர்த்து கவர் பண்ணிருவோம். சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள வந்து போலாம். டிமானி கல்ட்ட விட ரொம்ப மோசமானவைங்க இந்த நான்மும் கிளான சேர்ந்தவைங்க. எல்லாருமே ஒரு பயங்கரமான மார்ஷியல் மான்ஸ்டர். அவைங்க எல்லாரும் தான் இங்க இருந்துட்டு இருக்காய்ங்க. இப்ப இந்த நாகும் கிளானுக்கு நடுவுல சக்சஸர்க்கான அந்த டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காய்ங்க. "ஏய்! ரொம்ப சூப்பர்ரா! இப்ப வந்து என்ன பண்ணா சீக்கிரமா இந்த செட்டுக்கு அடுத்த லீடர் வந்து கிடைக்க போறான்." ஆனா ஒரு நிமிஷம் இப்ப போட்டி போட்டுட்டு இருக்க எல்லாருமே என்ன பண்ணா அண்ணன், தம்பி இவிங்க தான் இருந்திருக்காய்ங்க. அண்ணங்காரன் ஏன் வந்து காணோம்? ஃபர்ஸ்ட்டு சக்சஸர் இல்லையே! இவிங்க 2 பேருக்கும் முன்னாடி மூத்தவன் ஒருத்தன் இருக்கறதா நான் வந்து கேள்விப்பட்டேனே! ஏன் அவன யாருமே வந்து பத்தி எதுவுமே பேசல? அப்படிங்கும்போது, "அட! அவன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன். அவன் வேஸ்ட்டு. அதனால தான் அவன மாரி ஒரு ஆளு எதுக்குமே வந்து பயன்பட மாட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கவன் வந்துட்டு ஒருத்தன் மொறச்சிட்டு இருப்பான். "ஏய் பாத்தியா? நான் சொன்னேன்ல அந்த ஒண்ணுக்கும் பயன்படாதவன். அங்க தான் நின்னு குடிச்சிட்டு இருக்கான் பாரேன்." அப்படின்னு சொல்லும்போது பாத்தாக்கா நம்ம ஹீரோ தான் அங்க நின்னு குடிச்சிட்டு இருப்பான். ச்ச! என் வாழ்க்கை ஏன் தான் இப்படி போயிட்டு இருக்கோ? நான் இங்க மிடில் ரேங்க கூட தொட முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா என்னோட பிரதர்ஸ் அவைங்க எல்லாரும் இந்த முறியும்ல வந்து என்ன அப்டின்னா 3 டிராகன்ஸ்ன்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு பேர சம்பாரிச்சுட்டாய்ங்க. என்னோட டான்டியன் வேற உடைஞ்சு போச்சு. என்னால என்ன தான் பண்ண முடியும்? நான் பேசாம குடிச்சே வந்து சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆட்டுக்கல்லேன்னா அங்க இருக்க சரக்க எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டே இருக்கான். உடனே ஒரு கிழவன் வந்துட்டு, "தம்பி இந்த இடத்துல இடம் காலியா இருக்கு. நான் கொஞ்சம் உட்காந்துக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கல. நம்ம ஹீரோ எதுவுமே வந்து பேச மாட்டான். "சரி ஓகே. நீ எந்த பதிலும் சொல்லாதனால நான் இங்கேயே வந்து உட்காந்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு வந்து உட்காந்துக்குவான். உடனே அடுத்து நம்ம ஹீரோ சரக்க எடுத்து ஊத்தும்போது பார்த்தாக்கா சரக்கு வந்து தீர்ந்து போயிரும். "யோவ்! எங்கேய்யா இருக்கீங்க? சீக்கிரம் எனக்கு இன்னும் ஒரு 5 பாட்டில் கொண்டு வாங்கடா." அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம ஹீரோ அடுத்து வந்த எல்லா பாட்டிலையும் மடக்கு மடக்குன்னு குடிச்சுருவான். "நீ என்ன தம்பி இவ்ளோ வந்து குடிக்கிற? இது வந்து அந்த அளவுக்கு உன் உடம்புக்கு நல்லது இல்ல தம்பி. உனக்கு நான் என்ன பத்தி சொல்றேன்." அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா பேசல நம்ம ஹீரோ போதையிலேயே அப்படியே இருந்துட்டு இருப்பான். என்னோட பொண்டாட்டி, பிள்ளை இவங்க 2 பேரையும் பேண்டேட்ஸ் வந்து கொன்னுட்டாங்க. அந்த நேரம் என்னோட வாழ்க்கையே இருண்ட மாரி ஆயிடுச்சு. ஆ அந்த நேரம் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா இருந்துச்சா? ஆமா தம்பி. என்னால நம்பவே முடியல. எனக்கு அப்படியே என்ன செய்யுதுன்னே வந்து புரியல. என்னால திரும்பி போக முடிஞ்சா அது எல்லாத்தையும் தடுத்திருப்பேன். ஆனா அப்பதான் நான் யோசிச்சேன். நான் திரும்ப போறக்கூடிய ஒரு மார்ஷியல் டெக்னிக்க நான் வந்து உருவாக்குனேன். அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு செம்ம டென்ஷனா, "யோவ்! சீக்கிரம் இந்த ஆள இங்கேருந்து கூட்டு போங்கயா. குடிகார பையன் ஒளறிக்கிட்டே இருக்கான்." அப்படிங்கும்போது பின்னாடி வந்துட்டு, "கொஞ்சம் அமைதியா இருக்கியா?" அப்படின்னு கத்திய காமிக்கையில, "அச்சோ! என் நேரம் ஏன் தான் இப்படி மாறுனுச்சோ! எனக்கு அந்த டெக்னிக்க வந்து யூஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அது செய்ற அளவுக்கு எனக்கு பயமாவும் வந்து இருக்கு. எனக்காக அந்த டெக்னிக்க நீ கொஞ்சம் யூஸ் பண்றியா?" அப்படிங்கும்போது, "ஐயோ! ச்சே! இப்பயும் வந்து நான்லாம் இந்த மாரி ஒரு கிழவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே தள்ளாடி எந்திரிப்பான். இவனும் அந்த தாத்தா அந்த இடத்துல உட்காந்த இடத்துல இருந்து டக்குன்னு எந்திரிச்சு வந்து ஹீரோவ வந்து புடிச்சுட்டு, "தம்பி ரொம்ப போதையா இருக்கியோ? யோவ்! யோவ்! உடியா உடியா! என்னைய தேவையில்லாம தூக்கிட்டுலாம் இருக்காத. என்னைய தூக்க வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து கிளம்பி போவான். அந்த தாத்தா ஒரு மார்க்கமா வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்து நம்ம ஹீரோ அந்த இடத்துலருந்து வெளிய வந்துட்டு, "அப்பா! இந்த இடத்துலருந்து இப்போ வந்து வெளிய வந்துட்டேனா, இப்ப நான் எங்க போறது? எனக்கு இப்ப என்ன செய்றதுன்னு வந்து தெரியலையே!" அப்படின்னு சொல்லி குழப்பத்தோட நம்ம ஹீரோ அந்த மார்க்கெட்ல வந்து நடந்து போயிட்டே இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோ அந்த கிளானுக்கு போனாக்கா, அங்க கிளான்லேருந்து நம்ம ஹீரோவ அடிச்சு விரட்டி விட்டுர்றாய்ங்க. "இனிமே உனக்கு இங்க இடம் கிடையாது" அப்புட்ன்னு. போச்சு. நான் இப்ப என் கையில இருந்த எல்லா பணத்தையும் சரக்கு வாங்குறதுக்கே செலவு பண்ணிட்டேன். இப்ப என் கையில வந்து காசும் கிடையாது. நான் இப்ப எங்க போறது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, ஒருத்தன் வந்து கூப்பிடுவான். "டேய்! உன்ன தான்டா எங்கடா போயிட்டுருக்க?" அப்படிங்கிறேன். "ஏய்! யார்றா நீ? நீ பாட்டுக்கு வந்து யாருன்னு நெனச்சு என்ட்ட பேசிட்டு இருக்க?" அப்படிங்கும்போது, "உன்கிட்ட காசு எதாவது இருக்கா?" "என்கிட்ட காசெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல வரும்போதே பார்த்தாக்கா, டக்குனு வந்து கத்தி எடுத்து நம்ம ஹீரோ வயித்துல வந்து குத்திர்றான். "ஏன்டா காசு இல்லன்னு சொல்ல வரதுக்குள்ள ஏன்டா இப்படி குத்துன?" அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ அப்படியே வந்து படுத்துருவான். "எதுக்கு இப்ப இவன் என்ன குத்துனான்?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, டக்குனு அவன் வாயிலருந்து அப்படியே ரத்த ரத்தமா வாந்தி எடுப்பான். சரி ஓகே. ஏதாவது வேல்யூபிளா ஏதாவது பைக்குல வந்து வச்சிருக்கியான் பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாக்கெட்ல இருந்து கைய விட்டு பார்த்தாக்கா, ஒரு டாலிஸ்மேன் தான் வந்து இருக்கும். இந்த வெட்டி பையிட்ட ஒண்ணுமே இல்ல. வெறும் இந்த ஒரு பேப்பர் மட்டும் தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி நம்ம ஹீரோக்கு மேலேயே வந்து போட்டுருவான். பார்த்தாக்கா, அந்த பேப்பர் அப்படியே ஒரு மாரி ரத்த வெள்ளத்துல வந்து மிதக்க ஆரம்பிக்குது. ச்சோ! ச்சே! எப்படி இந்த பேப்பர் முதல்ல எப்படி என்கிட்ட வந்து வந்துச்சு? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பேப்பர பார்த்துட்டு இருக்கையில அப்ப ஞாபகம் வந்திருக்கும். இந்த மாரி அந்த கிழவன் உழுக போவையில அப்பதான் நம்ம ஹீரோக்கு நெஞ்சில இந்த பேப்பர வச்சிருப்பான். ச்சே! அந்த முட்டா பையன் வேற ஏதோ ஒண்ணு சொன்னான். சரி ஓகே விடு. நம்மள மாரி ஒரு மோசமான ஆளுக்கு இதுதான் வந்து நடக்கும். என்னால இதுல அந்த கிழவன் என்ன எழுதியிருக்காங்க கூட கூட படிக்க முடியலையே! அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே ரத்த ரத்தமா வாந்தி எடுப்பான். என் வாழ்க்கை. இந்த மாரி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு, என்னால என் பிரதர்ஸ கண்ணுக்கு முன்னாடி நேருக்கு நேரா கூட பார்க்க முடியாது. என்னோட ட்ரெய்னிங் அப்ப என்னோட டான்டியான் வந்து உடைஞ்சு போச்சு. என்னால எதுவுமே வந்து பண்ண முடியாம என் கண்ணுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்து பேசுவாங்க. இப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கேன். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன சுத்தி அந்த எழுத்துங்கள்லாம் அப்படியே சுத்தி வர ஆரம்பிக்குது. பார்த்தாக்கா, அடுத்து நம்ம ஹீரோ குழந்தையா வந்து மாறுறான். என்னால இத நம்ப முடியல. நான் இப்ப எங்க இருக்கேன்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு பேர்ல இருந்தேனோ, அதிலேயே தான் இருக்கேன் போல. இந்த லேடிய கூட நான் எங்கேயோ வந்து பார்த்துருக்கேனே! அப்ப நான் ஏதோ குழந்தையா வந்து மாறிட்டேனா? ஒரு நிமிஷம் இது என்ன இடம்? இது
இது நாம்குன் கிளான் அதுதானே! இது நாம்குன் கிளானோட ஒரு கிண்டர் கார்டன். இது அந்த ஃபர்ஸ்ட் லேடி அவங்களே கிரியேட் பண்ண ஒரு இடம். இந்த இடத்துக்கு நான் வந்து எப்படி வந்தேன்? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டே இருக்கல, பார்த்தா ஒரு லேடி வந்து வர ஆரம்பிச்சுருவா. யார் இவ? இவ என்ன பண்றா? அப்படிங்கையில பார்த்தாக்கா, அடுத்து அந்த லேடி பாட்டுக்கு நம்ம ஹீரோக்கு என்னன்னா பிரஸ்ட் மில்க் குடுக்க வந்து ஆரம்பிச்சுருவா. சரி ஓகே. இப்ப அடுத்து வந்து நம்ம வேற வேலைய வந்து ஆரம்பிக்கணும். நான் வந்து சீக்கிரமா வந்து நல்லா வளர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டக்கு டக்குன்னு அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு எட்டு வச்சு நடந்துட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோவ பார்க்கயே அடுத்து அந்த மெய்டுங்க எல்லாம் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு இப்ப 2 வயசு ஆயிடுச்சு. எனக்கு நல்லாவே வந்து புரிஞ்சுச்சு. நான் வந்து நல்லா டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி தான் வந்து வந்திருக்கேன். ஆனா, என்னால நம்பவே முடியல. இப்போ வந்து சீக்கிரம் வந்து விஷயத்த வந்து நான் முடிவு எடுத்தாகணும். எனக்கு மட்டும் 18 வயசு ஆயிடுச்சுன்னா, நான் வந்து திரும்ப அது எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணியே ஆகணும். மறுபடியும் என்னோட சக்சஸருக்கான அந்த ரேஸ்ல அவைங்க முன்னாடி என்னால வந்து நிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்தப்பயும் நான்லாம் பயங்கரமான ஒரு டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவுமே வந்து வேலைக்கு ஆகல. அவைங்க எல்லாமே நேச்சுரலாவே டேலண்டான ஆளுங்க. அவைங்க முன்னாடி என்னால ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. கண்டிப்பா நான் வந்து திரும்பவும் அதே மாரி மாரி என்னோட வாழ்க்கைய வந்து மாத்தறதுக்கு நான் விரும்பல. நான் சீக்கிரமா வந்து இந்த நாமினேஷன விட்டு ஓடப் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டே இருக்கல பார்த்தாக்கா பேண்ட்ல வந்துட்டு டாய்லெட் போயிருவா. என்னடா இது? நான் இப்ப எப்புட்றா வந்து இப்படி என்னால இத நம்பவே முடியல. இவ்வளோ அறிவு இருந்தும் எப்புட்றா நான் இப்படி என் பேண்ட்ல நானே வந்து டாய்லெட் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழுதுட்டு இருப்பான். அப்புறமேட்டு ஹீரோ இது பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே. இப்ப எனக்கு 5 வயசு ஆயிருச்சு. இந்த நாம்கின் கிளான விட்டு வெளிய போயே ஆகணும். இந்த நாம்கின் கிளான ஃபுல்லா சுத்தி பார்த்துற வரைக்கும் நெறைய ட்ரெஷர்ஸ் இருக்கு. எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்து தோணுச்சு. இந்த நான்கு கால்ல இருக்க எல்லா ட்ரெஷரையும் எடுத்து நான் ஆட்டைய போட்டு வித்துட்டேனாலே வந்து போதும். நான் சீக்கிரமா வந்து பணக்காரனா மாறிருவேன். எனக்கு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ட்ரெயின் பண்ணணும்னு எந்தவித அவசியமும் கிடையாது. போன வாட்டி நான் ட்ரெயின் பண்ணப்ப எனக்கு என்ன நினைச்சுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு. அதனால எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்து தோணியிருக்கு. இந்த சக்சஸ் செரிமனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்டலாம் போயிட்டு, என்னால எதுவும் வந்து பண்ண முடியாது. நான் இந்த சக்சஸ் செரிமனிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிருவேன். அதுக்கப்புறம் சீக்கிரம் என்னால எவ்வளோ பணம் சம்பாரிக்க முடியுமோ, அவ்வளோ பணத்த சம்பாரிச்சு இந்த நாப்கின் கிளான் அவைங்க கண்ணுக்கு படாத ஒரு தூரமான இடத்துக்கு வந்து போயிருவேன். யாருக்கு தேவை மார்ஷியல் ஆர்ட்ஸு? எனக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் எதுவும் தேவையே வந்து கிடையாது. நான் சீக்கிரமா வந்து பணக்காரன் ஆக போறேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கையில, "யங் மாஸ்டர் நீங்க ரொம்ப ஜாலியா இருந்துட்டுருக்கீங்க போல. ஆமா இந்த டிராகன் படம் எங்கேருந்து வந்துச்சு? இது ஒரு பரிசா குடுத்தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த மெய்டு வரும்போது பார்த்தா, நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஒரு ஜார தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். "மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க? இத எங்க எடுத்துட்டு போயிட்டுறீங்க?" அப்படிங்கும்போது, "ஏன் என்னோட பொருள எடுக்கிறதுக்கு நான் எங்க எடுத்துட்டு போறேன்? நான் இது எல்லாத்தையும் வந்து சீக்கிரமா எடுத்துட்டு போய் வித்து ஒரு பெரிய வீடு ஒண்ணு கட்டப் போறேன். நம்ம எல்லாரும் அதில போய் சீக்கிரமா வந்து சேர்ந்துடலாம்." அப்படிங்கிற மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? நான் முதல்ல தனியா போணும்னு தான் வந்து நெனச்சேன். ஆனா நான் போனதுக்கப்புறம், இவங்க இந்த மேட்ஸ் எல்லாரையும் கிக் அவுட் வந்து பண்ணிருவாங்க. இதுக்கு முன்னாடி நடக்கும்போது நான் வந்து வேடிக்கையா தான் பார்த்துட்டு இருந்த மாரி ஆயிருச்சு. மத்த கிளான்ல இருக்க மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளுங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில தனித்திறமைகள்லாம் வந்து இருக்கும். ஆனா இங்க இருக்க எல்லாருமே வெறும் ஆர்ஃபன்ஸ் தான். என்னோட அச்சீவ்மென்ட் தான் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு வகையான ஊக்கத்த வந்து குடுக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அத பத்திலாம் இப்ப நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய இது கிடையாது. சீக்கிரம் தயாராகியே ஆகணும். ஏன்னா, இந்த கிளான்ல அடுத்து எவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு எனக்கு தான் வந்து தெரியும். இதே நிலைமையில இருக்கும்போது போன வாட்டி நான் எவ்வளோ அவமானப்பட்டேன். எங்க அப்பா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. அதே மாரி என்னோட பிரதர்ஸ் அவைங்க உண்மையாவே நேச்சுரலான ஒரு ஜீனியஸ். அவைங்க எல்லாத்துக்கும் மத்தியில என்னால காம்பீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ என்ன பண்ற? இந்த வெசல கொண்டு போய் என்னோட பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணிரு. அந்த ஹெவன்லி பேங்க் இருக்குல்ல அங்க தான். ஆனா, யங் மாஸ்டர் இது வந்து நம்ம கிளான் லீடர் தெரிஞ்சா நம்ம என்ன பண்றது? அவர் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல தான் கவனம் செலுத்துவாரு. இத பத்திலாம் அவரு எத பத்தியும் யோசிக்க மாட்டாரு. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கையில, அடுத்து அந்த நான்குன் கிளானோட மெயின் ஹால்ல பார்த்தாக்கா, அந்த கிளான் லீடர் உட்காந்துட்டு இருக்கும்போது, ஒருத்தன் டக்குனு வந்துட்டு, இந்த மாரி யங் மாஸ்டர் இன்னைக்கும் ஒரு ஜாடிய வந்து திருடிட்டாரு. ஆப்போசிட்ல இருக்கவன் எந்த பதிலும் சொல்ல மாட்டான். டக்குன்னு திடீர்னு அவன் கண்ணுல சிவப்பாயிட்டு, பரவாயில்லையே இனிமே தான் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நடக்க போகுது. அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து அப்படியே நெறையா வருஷங்கள் உருண்டோடுது. நம்ம ஹீரோ வளர்ந்துடுறான். சரி ஓகே இதுதான் 8 வருஷமா நான் இந்த இடத்துல தான் இருந்துட்டு இருந்தேன். எனக்கு இங்க ஒரு நல்ல மெமரீஸ் எல்லாமே வந்து இருந்துட்டுருக்கு. இப்ப என்னோட ஃபாதரும், என்னோட பிரதர்ஸும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பயங்கரமா மார்ஷியல் ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருப்பாய்ங்க. என்னோட 1 பிரதர் வந்து மாஸ்டர் ஆயிட்டான். 2வது பிரதர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து எடுத்துட்டான். என்னோட 3வது பிரதர் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்னால ஒண்ணுமே வந்து செய்ய முடியல. இப்போ வரைக்கும் நான் என்ன ட்ரெய்னிங் பண்ணாலும் ஒண்ணுமே வந்து நடக்கல. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அடுத்து அந்த டோர தொறந்து நெறைய சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டவங்க எல்லாரும் வந்து வந்துருவாய்ங்க. ஓ! இந்த செட்டோட கிரிம்சன் டிராகன் சோல்ஜர்ஸ் வந்துட்டாய்ங்களா? இந்த செட்டோட ரொம்பவே ஒரு எலிட்டான ஃபோர்ஸ் இவிங்க தான். இவிங்க உண்மையாவே இந்த செட்ல ரொம்ப பயங்கரமான ஒரு ஆளுங்க. இவிங்க எல்லாரும் இந்த கிளானுக்காக உயிரே குடுக்கறதுக்காக தயாரா இருக்க ஆளுங்க. அதுலயும் இந்த கமாண்டர் இந்த ஆளு இருக்கிறதுலயே ரொம்ப சூப்பரான ஆளு. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வாங்க போலாம். அப்படின்னு சொல்லிட்டு புலியோட குகைக்குள்ளேயே வந்து கூப்பிடுறாய்ங்க. நம்ம ஹீரோவும் அவிங்களோட சேர்ந்து கேரேஜ்ல ஏறி போறாரு. வரும்போது எவ்வளோ பெரிய ட்ராமா வந்து பண்ணிட்டாய்ங்க. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். பார்த்தா அந்த கமாண்டர் தான் வந்து நம்ம ஹீரோட்ட அழுது புலம்புவோம். உங்களுக்கு எந்த இதுவும் நடக்க விட மாட்டோம். கண்டிப்பா எங்க உயிர குடுத்து உங்கள காப்பாத்துவோம். நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. வர வழி ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ சொல்லி கூட்டு வருவாய்ங்க. அங்க போனா தானடா பிரச்சனையே ஆரம்பிக்கும். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே அந்த இடத்துக்கு வந்துருவான். அப்பா வந்துட்டேனா, இந்த இடம் தான். இந்த இடம் தான் அந்த பயங்கரமான இடம்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்ட பார்த்தாலே பயமா இருக்குங்கிற மாரி நம்ம ஹீரோ அந்த இடத்த வந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துக்குள்ள தான் அந்த வீணா போன பயலுக எல்லாமே வந்திருப்பாய்ங்க. இப்ப நான் போய் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரஷன். நான் அவைங்க முன்னாடி போயிட்டு நான் ஒரு லூசு பையன் மாரி நடிக்க போறேன். அவைங்க எல்லாரும் என்ன பார்த்த உடனே அவைங்களோட அட்டென்ஷன் எல்லாத்தையும் திருப்பிட்டு வேற பக்கமா போயிருவாய்ங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஜாலியா அந்த இடத்துக்குள்ள உள்ள போறான். உள்ள போய் ஒரு காலடி எடுத்து வச்சோனே, ஒரு பயங்கரமான ஒரு ஆறா வந்து என்னன்னா அவன சுத்தி இது பண்ற மாரி இருக்கும். என்னடா இது இவ்ளோ பயங்கரமான ஒரு விஷயம். என்னடா இது எங்க அப்பா இவரு எப்படா வந்து வந்தாரு? இவரு தான் இந்த மார்ஷல் காட் ஆச்சேடா! இந்த நான்குங் கிளானோட பேட்ரியாட். இவரு இங்க என்ன செஞ்சுட்டு இருக்காரு? இதுக்கு முன்னாடி நான் இந்த வழியா வரும்போது என்னோட பிரதர்ஸையும் சரி, எங்க அப்பாவையும் சரி நான் வந்து பார்க்கவே இல்லையே! இவரு எப்படி இந்த சைட்ல இருந்து வந்தாரு? இத என்னால நம்பவே முடியல. இதுக்கு என்ன நடந்துக்கும்? எதனால இப்ப இவரு இங்க வந்தாரு? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்கல, சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பார்த்துட்டல்ல, அப்புறம் ஏன் நீ பாட்டுக்கு எதுவுமே பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பாவும் அப்படியே ஒரு குறுகுறுன்னு வந்து பார்ப்பாரு. நம்ம ஹீரோவோட வாயிலேருந்து பேச்சே வந்து வராது. ஓ! தகுதியான விஷயங்கள சொல்லி தரல. அப்ப இந்த மேட்ஸ்லாம் உனக்கு நல்ல பழக்கவழக்கங்கள சொல்லி தரலன்னா, அவங்க எல்லாரையும் இப்ப வந்து கொன்னுட வேண்டியது தானே! அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா வந்து பேசிட்டு இருக்கல, இந்த சைக்கோ இவன் செஞ்சாலும் செஞ்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சுருங்க. உங்கள பார்த்ததுல வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பேர சொல்லி கிரீட்டிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்கையில, அடுத்து எல்லாம் அந்த பந்தி போட்டு எல்லாரும் சாப்பிட வந்து ஆரம்பிச்சுருவாய்ங்க. ஓகேப்பா. நல்ல உணவு. எல்லாமே வந்து நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கையில, அப்பா இங்க வேற இவங்களோட வேற வந்ததே ஒரே டென்ஷனா வந்து இருந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாத்தையும் பார்த்து சிரிக்க வேற செய்யணும். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க போனதுக்கப்புறம், ஒரு நிமிஷம் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு எய்த்தாப்ல தானே என்னோட பிரதர்ஸும் வந்து உட்காந்துட்டு இருக்காய்ங்க. இவங்கள வேற இப்ப நான் வந்து பார்க்கணுமா? ஆனா எனக்கு இப்ப தான் ஒரு விஷயம் வந்து தோணுது. நான் இவங்க கூட எந்தவித காம்படிஷனும் வந்து சேர்ந்துட்டு இருக்கல. நான் ஏன் அவங்கள பார்த்து வொரி பண்ணணும்? உங்கள பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு கியூட் ஃபேஸ வச்சு அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கையில, எல்லாரும் அடுத்து சாப்பிட்டு முடிச்சுருவாய்ங்க. ஓகே இப்ப போலாமா? அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து என்ன பண்ணா எல்லாரும் கிளம்பி போணும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போக வந்து ஆரம்பிச்சுருவாய்ங்க. இப்ப அந்த நான்கும் கிளான்ல அடுத்து இருக்க யங் மாஸ்டர்ஸ் அவங்களோட அந்த டேலண்ட்லாம் எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ண வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாரி செஞ்சு வந்து காமிக்கிறாய்ங்க. பார்த்தாக்கா அடுத்தடுத்து வரிசையா பயங்கரமான குண்டு எல்லாத்தையும் என்ன பண்ணா போட்டு வந்து வச்சுருவாய்ங்க. இந்த இடத்துல அந்த டெஸ்ட்ட வந்து நாங்க எப்படி செய்ய போறோம் அப்படின்னாக்க 3 வழி இருக்கு. ஒண்ணு ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி QI இந்த 3 விஷயங்கள்ல இந்த டெஸ்ட் தான் வந்து நடக்க போதுங்க. அடுத்தது நம்ம ஹீரோ அங்க முன்னாடி போனோனே, ஒரு சின்ன கல்ல வந்து தூக்குவான். தூக்கிட்டு என்னால 100 கிலோ வரைக்கும் தூக்க முடியும். நான்லாம் தூக்க மாட்டேனே! அடுத்து நம்ம ஹீரோ சின்ன சின்ன கல்ல தூக்கையில அவைங்கலாம் பார்த்து கொட்டாய் விட்டுட்டு இருப்பாய்ங்க. என்னால இத தூக்க முடியலையே! நான் தூக்க முடியாத மாரி நல்லபடியா நடிக்கணும். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, என்னால இத நம்பவே முடியல. இந்த பையனால இந்த குட்டி கல்லையே தூக்க முடியலையா? இதுக்கே இவன் இப்படி திறன்னு இருக்கான். இவன் சரியான வேஸ்ட்டு தான் போலயே! அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கையில நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னால இவ்வளோ தான் தூக்க முடியும். இத என்னால தூக்க முடியல. அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! என்னால நம்ப முடியல. இவன் தானே என்னோட ஃபர்ஸ்ட்டு பையன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு மாரி யோசிச்சுட்டு இருக்கையில, பரவால்ல, பரவால்ல. நல்ல விஷயம் தான். இதே மாரி என்ன பத்தி நீ கேவலமா தான் யோசிக்கணும். என்னால இவ்வளோ தான் வந்து முடியும். நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க வந்து போயிருவான். உடனே அடுத்து எச்டிடிக்கு குச்சி மேல நடக்க விட்டுருவாய்ங்க. நம்ம ஹீரோ அதுலேருந்தும் அப்படியே கீழ விழுந்துருவான். சுத்தி இருக்கவங்கலாம் வந்துட்டு, இவன் எதுக்குமே வந்து பிரயோஜனப்பட மாட்டான். இவன் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறுத்துருவாய்ங்க. பரவால்ல. இவன் திட்டப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே. எந்த பிரச்சனையும் இல்ல. யாரும் என் மேல எந்த வித அட்டென்ஷனும் வைக்கல. அடுத்து நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா, அந்த பிரதர்ஸ் எல்லாருமே அப்படியே சிலை மாரியே நின்னுட்டு இருப்பாய்ங்க. என்ன ஆச்சு? இவங்க உயிரோட தான் இருக்காய்ங்களா? ச்ச! கண்டுக்க மாட்டேங்கிறாய்ங்களாம். இப்படி இது பண்றாய்ங்க. அ சரியான பைத்தியக்காரங்க. எனக்கு உங்கள பார்க்கவே வந்து பிடிக்கலடா. நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்னோட இந்த வாழ்க்கை அது ஜாலியா தான்டா வந்து மாறப்போகுது. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜாலியா இருந்துட்டு இருக்கையில, சுத்தி இருக்கவன்லாம் நம்ம ஹீரோவ பார்த்து அப்படியே டென்ஷன் ஆயிருவான். நம்ம ஹீரோவோட அப்பாவும் மேல இருந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டே தான் வந்து இருப்பாரு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்து இருப்பாரு. சரி ஓகே மாஸ்டர் இப்ப அடுத்த இத வந்து இது பண்ணலாம். நான் இப்போ வந்து என்னோட உடம்புல இருக்க கீய உங்களோட உடம்புல வச்சு இது பண்றேன். நீங்க வந்து என்ன பண்ணணும் உங்ககிட்ட இருக்க மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண முடியுதாங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட உடம்புல வந்து அவர் உடம்புல இருக்க அந்த கீ எனர்ஜிய வந்து அனுப்புறாரு. நம்ம ஹீரோவும் என்னன்னா அந்த கீய வந்து பார்க்குறான் ப்ராசஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆள் அனுப்புற எல்லா எனர்ஜியும் நான் ஒரே இடத்துல வந்து சுழல வந்து வைக்கணும். கிட்டத்தட்ட எல்லா அந்த கீ எனர்ஜி ஃபுல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும், ஃப்ளோ பண்ணி ஒரே சென்ட்ரிஃபுலான ஒரு இடத்துல வந்து வைக்கணும். அவரு குடுக்குற அந்த கீ எனர்ஜிய கரெக்ட்டா வைக்கணும். ஆனா நான் வைக்க மாட்டேனே! அது செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கன்னா பின்னான்னு வைக்கிறான். பார்த்தாக்கா அங்கிட்டும், இங்கிட்டும் அந்த எனர்ஜி வந்து ஃபுல்லாவே இதாவுது. அப்படிதான் இந்த மாரி எதுவும் கரெக்ட்டா நடக்கக்கூடாது. அடுத்து என்ன ஆச்சுங்கிறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பாய்.